அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுகவின் ஆலமரம் சரிந்தது, போலீஸ் குவிப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக நேற்று விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தபோது, ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 21 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ஓரளவுமே பார்த்தீங்கன்னா 39 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா படுகாயம் சொடைஞ்சிருக்காங்க. நிலையில இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா, இது செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, கூலிப்படையை வைத்து ஏவி விட்டு இருக்காரு அப்படின்ற மாரி இப்போ ஒரு வீடியோ வெளியே இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியாம். திமுகவுடைய தலைமையகம் ஏற்கனவே திமுகவுடைய தலைமையகத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? திமுக தான் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்டி பேசி வரும் நிலைகள்லாம் இப்போ திமுகவினர் பார்த்தீங்கன்னா நல்ல பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக திமுகவுடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பார்த்தீங்கன்னா அங்கு போதுமான பாதுகாப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா கரூரில் தான் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கரூர் கோட்டையாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே செஞ்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த சம்பவம் கூலிப்படையை வைத்து இந்த நபர்களை அனைவருமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்றத ரகசிய சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ பதிவாயிருக்கு. இந்த அடிப்படையில் தான் இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இழந்த குடும்பத்தின் அனைவருக்குமே 20 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா நிவாரணத் தொகை ஒதுக்கியிருக்காங்க. இருந்தாலுமே இது ஒரு பக்கம் இருந்தாலுமே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சியை விட்டே போகக்கூடிய அளவிற்கு இப்போ திமுகவினர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படும் கேவலமான ஒரு செயலாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டு இதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் அனைவருமே இது வரைக்குமே 20க்கும் மேற்பட்ட பேர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இப்போ திமுகவுடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. கரூரில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது. செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. ஏற்கனவே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். இது மாதிரி செயலில் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் செந்தில் பாலாஜி. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.